மும்பை தீவிரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட தஹாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளார். அவரிடம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த உள்ளது. அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யார் இந்த தஹாவூர் ராணா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2008 நவம்பர் 26 எந்தவொரு இந்தியராலும் அவ்வளவு எளிதாக மறக்க முடியாத நாளாகும். ஆண்டுகளுக்கு முன் 3 நாட்கள் தொடர்ந்து 60 மணி நேரத்துக்கும் மேலாக மும்பையில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தொடர் தாக்குதல் உலகையே உலுக்கியது. பாகிஸ்தானில் இருந்து லஷ்கர்-இ-தொய்பாவின் 10 தீவிரவாதிகள் கடல் வழியாக மும்பைக்கு வந்தனர். சிறு சிறு குழுக்களாக பிரிந்து வாகனங்களை கடத்தி சென்றனர். தெற்கு மும்பையில் உள்ள முக்கிய ரயில் நிலையம், 2 சொகுசு ஹோட்டல்கள் மற்றும் மருத்துவமனைகளில் தாக்குதல் நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் 18 பாதுகாப்பு படையினர், 6 அமெரிக்கர்கள் உட்பட 170க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். உயிருடன் பிடிக்கப்பட்ட ஒரே தீவிரவாதியான அஜ்மல் கசாப் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 2012 நவம்பர் 21 தூக்கிலிடப்பட்டார். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதி டேவிட் ஹெட்லியுடன் இணைந்து தஹாவூர் ராணா சதி செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட 64 வயதான தஹாவூர் ராணா மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. மும்பை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டது. லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்துக்கு நிதி உதவி உள்ளிட்ட உதவிகளை ராணா செய்து வந்தது நிரூபிக்கப்பட்டது. அந்த வழக்கில் ராணாவை குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தஹாவூர் ராணா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணைக்காக ராணாவை நாடு கடத்தும்படி அமெரிக்காவிடம் மத்திய அரசு கோரிக்கை வைத்தது. நாடு கடத்துவதற்கு எதிராக ராணா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அம்மனுவை கடந்த ஜனவரியில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடியிடம் தஹாவூர் ராணா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். மிக கொடிய தீவிரவாத குற்றச்சாட்டில் சிக்கியவர் இந்தியாவில் விசாரணையை சந்திக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து தஹாவூர் ராணா டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளார். நாடு கடத்தப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதி தஹாவூர் ராணா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளனர். தீவிரவாதியான தஹாவூர் ராணாவை நாடு கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்தின் பெரிய வெற்றி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.